லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீர்காழியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்த விழாவில் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நல்ல கல்வி கற்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதை செய்த சாதனை அம்மாவை அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். இடையே வந்த விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதை தடுத்து நிறுத்துகின்ற விதமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வந்த மடிக்கணியை நிறுத்திய பெருமை திமுக அரசு. இதுதான் திமுகவுடைய சாதனை. நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ, நல்ல நல்ல திட்டங்கள், நன்மை விளைக்கக்கூடிய மக்களுக்கு கொண்ட திட்டங்களை தான் நிறுத்துவதுதான் திமுகவுடைய சாதனை. இதை விட ஒருபடி மேலாக இன்னைக்கு கிராம சூழ்ந்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சுமார் 65% கிராமப்புற மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி 65% கிராமப்புற மக்கள் எங்கு அதிகமாக மக்கள் வசிக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதையும் மூடிவிட்டார்கள். இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் மூலமாக இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அங்கேயே சிகிச்சை பெறலாம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் பரிச்சார்த்த முறையே அந்த செயல் திட்டம் சிறப்பாக இருந்தால் அது நிரந்தரமாக்க நாங்கள் வழிவகை செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை நாங்கள் திறந்து வைத்தோம். விடியா திமுக முதலமைச்சர் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதையும் மூடிய பெருமை விடியா திமுக முதலமைச்சர். அதே போல இன்னைக்கு ஏழை எளியோர் கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி அம்மா அந்த முதியோர் உதவித்தொகை உயர்த்தினார்கள். நான் முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது அமைச்சர்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்கே சென்றாலும் பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளிக்கிறார்கள். இதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற இடத்திலே தெரிவித்தவுடன் முதலமைச்சர் காலத்தை சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்து சுமார் தமிழ்நாடு 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி சுமார் 85% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் எதற்காக சொல்லிட்டு சொன்னார். எம்ஜிஆர் கண்ட கனவு, புரட்சித்தலை அம்மா கண்ட கனவு ஏழைகளை உயர்த்த வேண்டும், ஏழை வாழ்விலே மலர வேண்டும், அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எந்தெந்த வகையிலே உதவி புரிய வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருவரும் தலைமையின் வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. எப்பொழுது பார்த்தாலும் ஏழைகளுடைய நிலையைத்தான் சிந்திக்கக்கூடிய அரசாங்கமா அம்மாவுடைய அரசு இருந்தது. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் ஏற்படி வருவதற்கு அதிமுக அரசு பல்வேறு வகையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள மாணவ மாணவர்கள் உயர்கல்வி வரை குறைந்த கட்டணத்திலே கல்வி ஏற்படுவதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரி என்று அதிகாரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடத்திலே கொண்டு வந்த பெருமை அதிமுக வைத்தார். உங்களுடைய ஆட்சியிலே எதை செய்தீர்கள்? எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? இங்கே கூட அறிவு சோதனையை கொடுத்தார்கள். வெள்ளப்பள்ளம் தடுப்பணை 33 கோடியில கட்டி தண்ணி தேங்கி இந்த வங்கி மக்களுக்கு நிலத்தில் நீர் சிறப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்த அரசாங்கம். பல்வேறு தடுப்பணை கட்டினோம். கடலில் உப்புகாரர்களுக்கு நிறைவேற்ற அமைப்பது, விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையை நன்மை செய்வதோ அத்தனை வகையில் நன்மை செய்வது எல்லாம் அதிமுக அரசு செய்த சாதனை என்று நேரத்தில் பட்டியலிட்டக்கார விடைபெற்றுகிறேன். அதற்கு மேலாக இன்றைக்கு நீட் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஸ்டாலின். அந்த நீட் தேர்வை
திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது ஊரூரா பேசினாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சு இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்தது ரகசியம் என்று சொன்னார். இன்னும் ரகசியத்தை கண்டே கொடுக்க முடியும். ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே இளைஞர் மாநில மாநாட்டிலே அந்த கையொப்பம் வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதற விட்டு காலிலே விதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும், மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும், கவர்ச்சிகரமாக பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். அதுதான் திமுக. அது மட்டுமல்ல, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வுக்கு பதிலாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த பகுதியெல்லாம் கிராமப்புற பகுதி, நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன், அரசாங்க பள்ளியில படித்தவன். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அதை நனவாக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு திட்டம் போட்டது. 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், 41% இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்வு செய்து இன்றைக்கு மருத்துவ இடத்துக்கு போனாங்க, மருத்துவ கல்வி பயில்வதற்காக போனாங்க. எவ்வளவு? 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிப்பதற்காக சென்றார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது மருத்துவ இடம், அரசருடைய மருத்துவ இடஒதுக்கீடு 3,145 இடம். 3,145 இடத்துல சுமார் 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் போயிருக்கிறாங்கன்னா அவருடைய ஏழ்மை நிலையை சிந்தித்து பார்த்தோம். அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு ஏழைகளுக்காக ஆட்சி செய்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2,160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்விகளை படிக்கிறார்கள், பல் மருத்துவங்களை படிக்கிறார்கள். இது சாதனை அல்லவா? அதற்கு மேல் ஒருபடி முதற்கட்டமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்த மாணவர்கள் என்னை சந்தித்தார்கள். நீங்க உள் இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு மருத்துவ இடம் கிடைச்சு விட்டது, ஆனால் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் எங்களால் செலுத்த முடியவில்லை. நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள், அன்றாடம் வேலைக்கு சென்றால் தான் எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடுத்த வாழ்கின்ற மக்களுக்கு எங்கே மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியும்? நாங்கள் ஏழ்மை நினைக்கின்றோம், இதுக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய வழியை புரிந்து அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசாங்கமே முழுவதும் கல்வி கடனை செலுத்தும், கல்வி கட்டணத்தை செலுத்தும். அதுக்கு ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க, மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. இதுதான் அண்ணாத்துக்கு சாதனை. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் ஒரு திட்டமானது 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக கொண்டு வந்தா சொல்லுங்க, ஏதாவது கொண்டு வந்ததா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, கடவரி ஏற்றிட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில் 52% ஏற்றிட்டாங்க.
கரண்ட் எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட நிலைமெல்லாம் இந்த நிலம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம். தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீரை பாய்ச்சி விளைச்சலை கிடைக்கும். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்த அதிமுக அரசு. அதோடு ஆதனூர் குமாரமங்கலம் இடையே ஒரு தடுப்பணை வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மா இருக்கின்ற பொழுது அந்த அணையை சாங்ஷன் பண்ணி நான் பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கும் போது 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம். ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்தோம். அதில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டு பேசினார். அதில் சில திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.